ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். திரு கோட்டீஸ்வரன், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. திருச்சியில் அவருடைய ஆடியோவில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலுமே அவர் அடுக்கடுக்காக நிறைய விஷயங்களை கேட்டார். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு சொல்லியிருந்தீங்க, இந்த தொகுதிக்கு சொல்லியிருந்தீங்க, செஞ்சீங்களா, இதெல்லாம் செஞ்சீங்களா, இந்த மாதிரி ஒரு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார். அவருடைய முதல் பிரச்சார பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயங்க. ஒண்ணு, கரெக்டான கேள்வி, நியாயமான கேள்வி, மக்கள் சார்ந்த கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது ஊழல் இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னி திருடுறாங்க, சொன்ன விஷயங்கள் வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு, ஊழல் இல்லைன்னு உங்களால பெருமையா சொல்ல முடியுமா, அப்புறம் மக்களை ஏன் இப்படி வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு மக்களோட எண்ணோட்டத்தை, மக்களோட தேவை, மக்களோட பிரச்சனைகள் பேசியிருக்காரு. அதற்கு பாராட்டு. ஏன்னா மக்களுக்கு தேவையான கேள்விகள் எந்த அரசியல் ஆளுமை கேட்டாலும் ஒரு பத்திரிகையாளரா அதை நம்ம வரவேற்கணும். அந்த விஷயத்துல நல்லா பேசினாரு. ஆனா இவ்வளவு மோசமா ஒரு பேரணியோ இல்ல இவ்வளவு மோசமா ஒரு பிரச்சாரத்தை இதுவரையிலும் நான் தமிழக அரசியல்ல யாரு பண்ணியும் பார்த்தது இல்லைங்க. அதாவது முதல்ல விஜய் சரி செய்ய வேண்டியது எதிர்கட்சிகளையோ ஆளுங்கட்சிகளையோ மத்திய அரசையோ விமர்சனத்துக்கு முன்னாடி அவர்களோட தொண்டர்களை அவர் சீர் செய்ய வேண்டும். அவர்களோட தொண்டர்களை, அதாவது அவரோட அந்த படத்துக்கு அந்த ஃபேன்ஸா இருக்கிறாங்க, அவர்களை அரசியல் படுத்த வேண்டும். காரணம் என்னன்னா, அவர் நினைக்கிற நோக்கமே தடைபட்டு போயிடும். ஒரு சின்ன இதுல எதனா ஒரு அசம்பாவிதம் ஆகி ஏதோ ஒரு தொண்டருக்கு ஒரு உயிர் சேதமோ இல்ல விபத்து ஆச்சுன்னா அந்த மொத்த பேரும் கெட்ட பேரும் விஜய்க்கு தான் வரும். அரசியல் அதை எப்படி அணுகணும், அதை எப்படி நடத்தணும்னு எதுவுமே தெரியல. ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு தலைவர் போறாங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல அந்த ஊர்ல அவங்க வரணும். ஒரு வேன் இருக்கு, அங்க ஏர்போர்ட்லயே 4 பேருக்கு டாடா காட்டி ஒரு 4 இடத்துல டாடா காட்டி இருந்தாருன்னா அங்கேயே ஒரு 40,000 பேர் இல்ல ஒரு 15,000 பேர் வந்தவங்க, அந்த பேர் பாதி பேர் அங்க பாத்துட்டு போயிருப்பாங்க. ஊரா போற இடத்துல அங்கங்க இருக்கிறவங்கள பாத்துட்டு கை காமிச்சிட்டு போயிருந்தாவே அந்த கூட்டம் கலைஞ்சிருக்கும். அங்கேயே மைக் எடுத்து என்னை இங்க பார்த்தவங்க எல்லாம் போங்க, நான் திரும்ப வருவேன், நான் உங்க பிரச்சனையை பேசுவேன், உங்க தொகுதியா வருவேன் அப்படின்ற மாதிரி டிஃப்யூஸ் பண்ணிடும். அதை விட்டுட்டு பூரா கூட்டத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து இவரே மாட்டிக்கிட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட அவரோட கூட்டத்துல இப்ப விஜயாலே அவசரத்துக்குமே இறங்கி போனோம், ஏர்போர்ட் போனோம், இல்ல முகங்கழுவ போனோம்னா கூட போக முடியாது. அந்த அளவுக்கு அது கூட்டுக்கிளி மாரி கிட்டத்தட்ட இது சூழ்நிலை. இப்படி எல்லாம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது. எந்த தலைவரா இருந்தாலும் சரி, தொண்டர்கள் வராங்கன்னா தொண்டர்கள் ஒரு சாலையில ஒரு ஓரமா நிக்கணும், மாற்று வழி நிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் போனோம் இல்ல ஒரு ஃபயர் இன்ஜின் போனோம், அதுக்கு வழி வைக்கணும். போலீஸ் சொல்றத கொஞ்சமாச்சும் கேட்கணும். போலீஸ் திமுக ஆதரவா செயல்படுதுன்னு நீங்க வைக்கிற அந்த அரசியல் ரீதியான குற்றச்சாட்டெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், அது எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரி கட்டுக்கடங்காத நிறைய கூட்டம் வருது உங்களை பாக்குறதுக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, உங்களை பார்க்க வராங்க, உங்களை கேட்க வராங்கன்ற அரசியல் கேள்வி இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி பத்திரிகையாளர் அங்க நண்பர்களுக்கே பாதி பேருக்கு புரியல. நாங்களே செய்தி சேகரிக்கிறதுக்கு என்னப்பா சொன்னாரு, ஏதுப்பா சொன்னாரு, ஒருத்தர்கிட்ட பிட்டு நியூஸ் மாதிரி கேட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு அரசியல் கட்சி இது இப்படி போச்சுன்னா நாளைக்கு வேற ஒரு நடிகர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடிகர் தான் இதே மாதிரிதான் இருக்கும். அரசியல் தன்மைக்குன்னு ஒரு கைட்லைன் இருக்கு, ஒரு புரோட்டோகால் இருக்கு. இந்த மாதிரி அதிகமான கூட்டத்தை ஒரே இடத்துல சேர்க்கும் போது பல பிரச்சனைகள் வரும். மற்றவர்களுக்கு பிரச்சனை வரும். பஸ்ஸுக்கு போவாங்க, ட்ரெயினுக்கு போவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் செக்கப்புக்கு போவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சொன்னபடி, அதாவது காவல்துறை கொடுத்திருந்த நிபந்தனைப்படி இப்ப திருச்சி அப்படின்னா திருச்சியில இருந்து மட்டும், அரியலூர்னா அப்ப அரியலூர்ல இருந்து மட்டும் தான் வரணும் தொண்டர்கள் அப்படின்னு இருந்தாலுமே இப்ப பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க, தன்னிச்சையா வராங்க அப்படின்னு தாவேக்காவினர் சொல்றாங்க. ஏங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருச்சி போன்ற ஒரு பெரிய மாவட்டத்துக்கு இவர் சொல்றாருல, அண்ணா அந்த கனவு வச்சிருந்தாரு, அண்ணாக்கு பிடிச்ச ஊர் இது, அதுக்கப்புறம் பெரியாருக்கு இங்க இந்த கொள்கை எல்லாம் இருக்கிறார். திருச்சியை பத்தி இவரு புரிஞ்சுக்கிட்டாரா? 9 சட்டமன்ற தொகுதி இருக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா இது என்னங்க சினிமா கால் ஷீட்டாங்க இது? திருச்சி போன்ற மாவட்டத்துக்குலாம் 2 நாள் 3 நாள் ஒதுக்கணுங்க. மக்கள் பிரச்சனைக்கு பேச வேண்டீங்கன்னா நீங்க மக்களோட மக்கள் பிரச்சனையை பேசணும்னா இந்த 2 மணி நேரம்லாம் உங்க தொண்டர்கள் உங்களோட மோசமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்க பார்க்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும், பூரா செல்ஃபி மோகம். அந்த வண்டியே நவர விடல. இல்ல இப்ப இந்த தொண்டர் கூட்டத்தை நம்ம வெறும் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகருக்காக சேர்ந்திருக்க கூட்டமா மட்டும்தான் இன்னமும் பார்க்கணுமா? நீங்க கூப்பிட்டு கேளுங்க, அவர் என்ன கொள்கை பேசுறாரு, ஏது பேசுறாரு. பாதி பேர் புரியலன்றாங்க, கேட்கலான்றாங்க, தாவேக்கான்னு கத்துறாங்கன்றாங்க. அதாவதுங்க, ஒரு கூட்டத்தை இந்த ஒரு பாயிண்ட் போட்டதுக்கு பதிலா 4 பாயிண்ட் போட்டிருக்கலாம். இப்போ அடுத்த அரியலூர், இப்ப இவரு இப்பயே மணி ஒரு 3 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவரு அடுத்த எங்க அரியலூருக்கு எத்தனை மணிக்கு போவாரு,
அங்க எப்ப முடிக்க போறாரு, அதுக்கப்புறம் எப்ப பெரம்பலூர் போக போறாரு, 7 மணிக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி சொன்னாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா கூட பரவாயில்லைங்க. ஒரு ஸ்பாட் 10:30 மணி ஸ்பாட்டுக்கு வந்து 4 மணி நேரம் கழிச்சு நீங்க வரீங்க, அந்த அளவுக்கு கூட்டத்தை சரி செய்யணும். இதெல்லாம் யூகிக்கணும். இவ்வளவு பேர் வருவாங்க இந்த நேரம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் 3 மாவட்டத்தை ஒண்ணு சேர்த்ததே தப்பு. அங்கேயே அரசியல் சரியா புரியல. அது நீங்க ஆரம்பத்திலே பாருங்க, 5 தலைவர் கொள்கை தலைவர் வச்சாங்க. அப்புறம் எங்க இருந்து தலைவர் அண்ணாவும் அறிஞர் எம்ஜிஆர் அவர்களும் வராங்க. எதுக்கு வராங்க? ஏன்னா இவங்க பேரை போட்டாதான் ஓட்டு வரும்னு இப்ப தெரியுது. அன்னைக்கு தெரியல. அன்னைக்கு வெறும் பெரியார் வண்டி போதும், அதை வச்சே ஓட்டு வாங்கிக்கலாம் நினைச்சீங்க. அதுக்கப்புறம் தெரியுது. அப்போ சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க யாருன்னா சொல்றாங்கன்னா கேட்கணும். அந்த புத்தி கூர்மையே அந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு தெரிய வந்ததுனாதான் விஜய் கிட்ட போய் சொல்லுவாங்க. இப்ப நீங்க இந்த தொண்டர்களை தான் நீங்க அரசியல் படுத்தணும். இந்த தொண்டர்கள் தான் நாளைக்கு போய் ஊழல் நடந்திருக்கு, கிட்னி திருட்டு நடந்திருக்கு, உங்க ஓட்டை விக்காதீங்க, ஒரு மாற்றத்துக்கு ஓட்டு போடணும், இந்த தொண்டர்கள் எல்லாம் கேட்கணும். வரவங்க பூரா செல்ஃபி எடுத்துன்னு போயிட்டு பேஸ்புக்ல போட்டு போயிட்டா அது என்ன அரசியல் தன்மை? ஓட்டா மாறுமா அது? வந்தவங்க ஓட்டு போடுவாங்க, ரைட். இந்த வந்தவங்க வண்டி போட்டு இப்ப ஒரு 50,000 பேர் வந்துட்டாங்க மொத்த திருச்சிக்கும். 50,000 பேர் மொத்த திருச்சிக்கும் ஓட்டு போட்டா 30 லட்சம் வாக்காளர்ல 50,000 ஓட்டு எவ்வளவு பர்சன்டேஜ்? 5% வாங்கிட்டா போதுமா? விஜயோட அரசியல் அதோட முடிஞ்சிருமா? அத போய் வீடு வீடா சேர்க்கணும். எப்படி சேர்ப்பாங்க? இல்ல, அதுக்குதான் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு தாவேகா தரப்புலன்னா, இது முதற்கட்டம் தான், இன்னும் உங்களுக்கு 7-8 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்குங்கும் போது இது முதற்கட்டமான ஒரு பிரச்சாரம் தான், நாங்க அதி தீவிரமான பிரச்சாரத்துல அடுத்தடுத்த கட்டங்கள்ல தான் இறங்குவோம் அப்படிங்கறது தாவேகா தரப்புல சொல்லப்படுதுங்க. கொஞ்சம் நிதர்சனமா பேசணும். நம்ம என்னன்னா ஒரு பத்திரிகையாளரா எந்தெந்த அரசியல்வாதி என்னென்ன தப்பு பண்றாங்களோ நம்ம தோல் உரிச்சு காட்டணும். இன்னைக்கு தேதியில விஜய் ஒரு அரசியல்வாதி. நான் என்ன சொல்றேன்னா, பஸ் எடுத்துன்னு போறாரு, பிரச்சாரம் பண்றாருல, அப்ப இவரு முதல் கட்டம்னா ஊரா போய் உதயநிதி ஸ்டாலின் செயல் வீரர் கூட்டம் போறாரு. அப்ப அவருக்கு அரசியல் தெரியாதா? முதல்வர் எல்லாம் இன்னாகிரேட் பண்றாரு, அவருக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி 150 சீட்டு கிட்ட வந்துட்டாருங்க. 60% தமிழ்நாட்டை சுத்தி வந்துட்டாரு. ஒன்றியமா போறாங்க. அவரும் முதலமைச்சரா இருந்தவர் தான். இவர் அவளுக்கு கூட்டம் வரலாம். அவருங்க வந்து இப்ப 30,000 பேர் 40,000 பேர் தொண்டாமுத்தூர் எல்லாம் பாயிண்டா வராங்கல்ல. இவ்வளவு மோசமாவா நடத்துறாங்க? நான் கேக்குறேன், வர தொண்டர்களுக்கு தண்ணிங்க. இன்னொன்னு, நீங்க விஜய் வந்து ஒரு அப்படியே அவர் வந்து ஒரு எட்டாக்கனியா வச்சிருக்கீங்க தொண்டருக்கு. அவரை இன்னும் வந்து மக்கள் கிட்ட போக விடுங்க, பழக விடுங்க. நீங்களே சொன்னீங்க அவங்களுடைய தொண்டர்களுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கறது வந்து இன்னும் வளர வேண்டி இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த வாகனத்துக்கு மேல நிக்கும் போதே அந்த வாகனத்துல மேலேயே ஏறணுங்கிறத நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. அப்ப இன்னும் அவர் மக்கள் கிட்ட நெருங்கணும் அப்படிங்கும் போது அதுக்கூட விளைவுகள் எப்படி இருக்கும்? ஆசைப்படுறது முதலமைச்சர் நாற்காலிக்கு. இது ஷூட்டிங் கிடையாது. ரெகுலரா ஒரு 500 பேரை ஒண்டி வச்சுட்டு அதுல 10 பேரை ஸ்டண்ட் சொல்லி கொடுத்து நீங்க பணம் எடுக்கிறது கிடையாது. இது திரை வேறு, தரை வேறு. தரைக்கு உண்டான வந்துட்டும் போது அவங்க மாத்த வேண்டியதும் அவங்கள கட்டுக்கோப்பா கொண்டு வர வேண்டியதும் உங்க பொறுப்பு. அவங்களோட ஓட்டு வண்டி வேணும். ஆனா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, தொங்கின்னு போவாங்க, ஏறுவாங்க, தாவுவாங்கன்னா அது யாரோட பொறுப்பு? கட்சி தலைமை தான் அதை வந்து பார்க்கணும். அதுக்கு என்னன்னா சிம்பிளுங்க, அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. விஜய் அவர்கள் மீது பண்பு, பாசம், காதல் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அடிக்கடி சந்திச்சாவே இந்த பிரச்சனை பாதி குறைஞ்சிரும். ஒரு மாவட்டமா போனீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்க ஒரே நேரத்துல 3 மாவட்டம், அதுவும் சிறப்பு காட்சி மாதிரி, அதையும் தீபாவளி பொங்கல் ரிலீஸ் மாதிரி சனிக்கிழமை நைட்டுக்கிழமை. அதுதான் இப்ப இதுக்கு ஒரே தீர்வு வந்து இந்த காலேஜ் ஸ்கூல் இருக்கிறனால கூட பரவாயில்ல. வீக் டேல இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்ததுன்னா வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க இருப்பாங்க, காலேஜுக்கு போறவங்க இருப்பாங்க, இன்னும் அது பெரிய மெஸ் ஆயிடும்ல. இல்லைங்களா, நீங்க 7 நாளும் பண்ணுங்க. இதே 7 நாள்ல 7 தொகுதி திருச்சியில பண்ணிருந்தா என்னோட குறைந்தபட்ச புரிதலுக்கு இவ்வளவு கூட்டம் வராதுங்க, இவ்வளவு தாக்கம் இருக்காது. இன்னும் மக்களுக்கிட்ட அவர் இன்னும் போய் சேருவாரு. இன்னும் மக்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும். இதுல வந்து விவசாயிகள் கூட்டத்தை சந்திக்கலாம், சுய உதவி பெண்களை சந்திக்கலாம், வியாபாரம் பண்றவங்களுக்கு சந்திக்கலாம், வீடு கட்டுற தொழிலாளிகளுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி குரூப்பா சந்திச்சுட்டு கூட பண்ணலாம். ஒரு ரெகுலேட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அதனால உங்களுக்கு ஓட்டம் கூட கிடைக்கும், உங்க கட்சியே வளரும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி இந்த சினிமா இந்த ஸ்பெஷல் ஷோல எப்படியுமே நீங்க ஒரு தேட்டர்லயே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு பூரா விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா தேட்டர்லயும் ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு நாள்ல வந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இதுங்க. இது வந்து மக்களும் பாதிக்கப்படுவாங்க, அவருக்கே பாதிப்பு. விஜய் அவர்களுக்கே இது கடினம். இப்ப ஒரு லெவலுக்கு மேல ராஜ்மோகன் வந்து தொலைக்காட்சியில கதை ஆரம்பிச்சிடுறாரு, யாரும் பார்க்க வர வேணான்னு. இது எப்படி இருக்குது? எல்லாம் அலைகடலான திரண்டு வாருங்கன்னு கூப்பிட்ட நாள் போய் பார்க்க வராதீங்கன்னா என்னன்னா அவ்வளவு புவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஆடியோ போச்சுன்னா அது என்ன பேக்கப் பண்ணணும். இப்போ 4 பாயிண்ட்ல பேசி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 1 பாயிண்ட்ல ஆடியோ கட் ஆயிட்டு இருந்தா மிச்சம் 3 பாயிண்ட்ல விஜய் என்ன ஆடியோல பேசினாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிபேட் ஆகும், அது ஊடகத்துல செய்தி ஆகும், 4 பத்திரிகையாளர் பேசுவாங்க, 4 விமர்சகர் விமர்சனம் பண்ணுவாங்க, ஒரு கருத்து வரும்.
இந்த கருத்து ரீதியா விஜய் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை, விஜய் மீது ஓகே ஒரு பொறுப்பான அரசியல் பேசுறாரு, நல்ல கருத்துக்களை முன்வைக்கிறாரு போகும். அந்த ஈர்ப்பு ஒண்டியே வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஈர்ப்பை சரியாக பயன்படுத்தாத ஒரு பார்வை தானே இருக்கு. இப்ப இன்னைக்கு காவல்துறை சொன்ன கட்டுப்பாடெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சுல. நேற்று வரலும் காவல்துறை இதுல விஜய்க்கு வேணும்ட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறாங்களோ, தாவேகாக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கலையோ, இந்த நிபந்தனை அதுல யாருக்குன்னா எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க தான் பொறுப்புன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் புதுசு. இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சிகளும் காவல்துறையில இப்படி கேட்கல. ஆனா இப்ப அவங்க காவல்துறை கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, பாருங்க இந்த ரூட்டு போட்டு இந்த ரூட்ல போனா எல்லா ரூட்லயும் வராங்க, ஒன்வேல வராங்க, வண்டி மேல ஏறி நிக்கிறாங்க, வண்டிக்கு வழி விட மாட்டேன்றாங்க, ஏர்போர்ட் பிளாக் இங்க பிளாக் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா கூட இந்த விஷயம் எல்லாம் காட்டிட்டு இந்த மாதிரி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்குது, இந்த கூட்டத்தை வச்சுட்டு நான் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, யாருன்னா கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு யாருக்கு சாதகமா சொல்லுவோம், அரசாங்கத்துக்கு தான் சாதகமா சொல்லும். அப்புறம் ஐயோ அப்பாம நான் அப்போ உட்காந்து புலம்பி பிரயோஜனம். இன்னைக்கே இதை சரி செய்து ஒழுக்கமான ஒரு கூட்டமாக அவர்களை மாற்றி அவர்களுக்கு நல்ல அரசியல் சொல்லி கொடுத்து, ஒரு கட்சி தலைவர் பேசிட்டு இருக்கும்போது துண்டு தூக்கி தூக்கி மேல போடுறாங்க. மனப்பாடம் பண்ணி பேசுறதுலாம் மறந்து போயிடும்ல. நான் அந்த பயிற்சி பண்றோம், அதனால அது தெரியும். ஒரு மைக்கு முன்னாடி பேசுறோம், நம்ம பேசுறது ஒரு 1000 பேர் பாக்குறாங்க, 500 பேர் பாக்குறாங்கன்னா அந்த புள்ளி விவரமோ அந்த கணக்கோ அந்த அரசியல் தன்மையோ மாறாம பேசணும். இவன் பாட்டுன்னு ஒரு கட்சி பொதுச் செயலாளர், இன்னைக்கு அவருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் மேல சாலை தூக்கி தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் யாரு சரி செய்யணும்? இல்ல இது அவரோட முதல் மாநாட்டில இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தானே திரு கோட்டீஸ்வரன். அவர் அந்த ரேம்ப் வாக் போகும்போது அது ஃபுல்லா அந்த கட்சி கொடி அவர் மேல போடுறது, இதெல்லாம் நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த பிரச்சார வாகனத்துல நம்ம அதை பார்க்கல. அந்த ரேம்ப்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் சரி, ரெண்டாவது டைம் பார்த்தாலும் சால்வை தூக்கி ஒரு தலைவர் மேல போடுறது அது என்ன விதமான காதல், அது என்ன விதமான புரிதல் எனக்கு புரியல. பூ போடுவாங்க கொஞ்சம் பேரு. என்ன கேட்டா அறிஞர் அண்ணா போன்றவர்கள் அதை எல்லாமே விரும்பாதவர்கள். கருத்துக்கு கருத்து, நான் ஒரு அரசியல்வாதி, நீ வாக்காளர், உனக்கும் எனக்கும் அவ்வளவுதான் அப்படின்ற காமராஜர் காலத்துல எல்லாம் நான் பூவை தூக்கி சால்வை இல்லாம தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. எளிமையான அரசியல் பண்ணா நன்றாக இருக்குன்றது என்னோட புரிதல். எளிமைலாம் வேணா, எங்கால் பிரம்மாண்டம், எங்கால் எப்பனாச்சும் தான் வருவாரு, எப்பனாச்சும் தான் வந்தாருன்னா இந்த மாதிரிதான் கூட்டம் சேரும், இந்த கூட்டத்தினால பிரச்சனைகள் வரும். அது இது சின்னதா இருக்கு. நான் சொல்றது, நான் விஜய் அவர்கள் மீது இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன தள்ளுமுள்ள ஆகி ஸ்டாம்பீடு கிம்பீடு ஆகி 4-5 பேர் நசுங்கி கிசுங்கி எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும், இல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையா அது ஆளுகின்ற அரசுக்கும் மாறும், விஜய் அவர்கள் கட்சிக்கும் இது மாறும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டேஞ்சரை புரிஞ்சிக்காம பண்றாங்க. இந்த காட்சியெல்லாம் பாருங்க, இந்த பிரச்சாரம் எல்லாம் போகும்போது இப்ப கூட நம்ம பாக்கலாம், மதுரை சைடு தேனி சைடுல எதனா மாலை போடுறதுக்கு போதுன்னா வண்டியில 4 சைடும் தொங்கிக்கிட்டு வெளியில போறது, மண்டை கிண்ட கீழே விழுந்து வந்தா அந்த குடும்பத்துக்கு யாருங்க சொல்றது? குடும்பத்துல ஒரு வளர்ந்த 20-23 வயசு குழந்தை செத்து போச்சு, அந்த பையன் செத்து போட்டானா அந்த ஆத்தா அப்பனோட நிலைமை என்ன, உங்க குடும்பத்தினோட நிலைமை என்ன? இதெல்லாம் சேர்த்துதான் அரசியல்வாதி ஐடியா கொடுக்கணும். ஒரு அளவுக்கு நீங்க கட்சி நடத்துவீங்க. அது என்ன பண்ணணும்னா, இவர் இனிமேல் நிறைய இந்த தொண்டர்களை சந்திக்கணும். அவர் நான் உங்கள ஒருத்தம்பா, எனக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம், சாதாரணமா எம்ஜிஆருக்கும் இருந்தது. ஆனா எம்ஜிஆர் அவர்களை அரசியல் படுத்தினார். எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி கட்டுக்கடமாக கூட்டம் இருந்தது. அவர்களை அரசியல் படுத்தும் போது என்ன ஆயிடும்னா, நம்ம தலைவர் நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வருவாரு, நம்ம காது குத்து கூப்பிட்டா வருவாரு, நம்ம ஊருக்கு வருவாரு, அப்படி அவர் நார்மலா ஆயிடும் போது என்ன ஆயிடும்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அப்ப இந்த ஆரவாரம் குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆயிடும்னா அரசியல்வாதியா மாறலாம் முழுசா. நிச்சயமா விரிவான பார்வையை வழங்கியமைக்கு நன்றி. மக்களை சந்திக்கிறதுக்கு நிகரா தொண்டர்களையும் சந்தித்து இன்னும் கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படிங்கறத திரு விஜய் வலியுறுத்தணும் அப்படிங்கறதே ஒரு பார்வையாக இங்க இருக்கிறது. தொடர்ந்து திருச்சியில முடிச்சுட்டு இப்ப அரியலூர் விரைந்து கொண்டிருக்கிறது திரு விஜய் அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த வாகனம். அரியலூர்ல அடுத்து என்ன பேச போறார், அப்ப எந்த ஆடியோ பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில நிலவரதையும் பார்க்க முடியுது. திருச்சியில அவர் பேசினது, திருச்சியில அவருக்கு கூடின கூட்டம், அதே போல இன்னும் அவர் என்னென்னலாம் அந்த விஷயத்துல சரி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பார்வைகளை நம்ம பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.